ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வாருடைய திருக்கரங்களிலே வேல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது கேள்வி. திருமங்கை ஆழ்வார் பெரிய வீரராக, ஒரு சிற்றரசராக திகழ்ந்தார். நீலன் என்று அவருக்கு இயற்பெயர். பல போர்களை பண்ணி அவற்றிலே ஜெயித்திருக்கிறார். அப்படி ஒரு ராஜாங்கத்தை நடத்தியவராகவும் பெரிய வீரராகவும் இருந்ததனாலே அவர் திருக்கையிலே வேலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படும். மானவேல் பரகாலன் என்றே அவருக்கு கொண்டாட்டம். பெரிய வேலையுடைய பரகாலன் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் பிற்காலத்திலே அவர் சம்பந்தர் என்கிற சிவனடியார் அவரிடத்திலே ஒரு வாதம் பண்ணியதாகவும், அவர் தன்னுடைய வேல் அதை இவருக்கு சமர்ப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி ரெண்டு விதத்திலே பார்த்தாலும் திருமங்கை ஆழ்வாருடைய திருக்கையிலே வேல் இருப்பதற்கு இப்படி ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. வேல் இருந்தாலும் அதிலே திருமண் காப்பு சாற்றப்பட்டிருக்கும். வைஷ்ணவமான வேல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று இந்த நந்தகோபனும் வேல் வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவரும் ஒரு சிற்றரசரை போல இருந்ததனாலே ஒரு வேல் வைத்திருந்தார். அதை கொண்டே கண்ணன் பெருமானை காப்பாற்றுவார் என்றே திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் காட்டுகிறாள். அதே போல திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய திருக்கையிலே வேலை வைத்துக் கொண்டு அடியார்களை ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.